தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 4K குவாலிட்டியில் உங்களோட இமேஜ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, ஒன் கிளிக்ல சிரிக்காமல் இருக்க இமேஜ் எப்படி சிரிக்க வைக்கிறது, தேவையில்லாத ஆப்ஜெக்ட்டை உங்கள் இமேஜ்லேருந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி தான் ஒரு ஹோம் பேஜ் இருக்கும். இதில் இம்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம எடிட் பண்ணக்கூடிய உங்களோட பிக்சரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 4K குவாலிட்டியில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இமேஜை. அதுக்கு இங்கே அட்ஜஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணினா என்ஹான்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான் இந்த ஆப்ஷன் நம்ம இந்த அப்ளிகேஷனில். இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் ஆகிட்டு நம்மளோட இமேஜ் வந்து 4K குவாலிட்டியில் இம்ப்ரூவ் ஆகி வந்துடும். இப்போ நம்மளுக்கு 4K குவாலிட்டியில் இம்ப்ரூவ் ஆகி வந்துச்சு. உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். இது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுது எவ்வளோ பிளராக இருக்குது அப்படின்றது தெரியும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது அப்படின்றது தெரியும். இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு இந்த டவுன்லோட் சிம்பிளை கிளிக் பண்ணால் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். அடுத்து நான் எடிட் மோர் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ நான் வேறு ஒரு பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாட்டர் மார்க் இருக்குது. இந்த வாட்டர் மார்க்கு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்த ஃபோட்டோவில் எப்படி நம்ம அதை ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி தான் உங்களுக்கு இதில் ரீடச் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா இதில் எரேஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் மார்க் அல்லது உங்களுக்கு எதை ரிமூவ் பண்ணணுமோ அது மேலே நீங்கள் செலக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் ஆன பிறகு இந்த டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிளை கிளிக் பண்ணி உங்கள் கேலரியில் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிக்சரில் லைட்டிங்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். நான் இப்போ இந்த பிக்சரை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ரீடச் அப்படின்றத கிளிக் பண்ணி அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ரீலைட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையானதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் அதை செலக்ட் பண்ணேன். சாஃப்ட் லைட் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன் ஃபேஸுக்காக. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு குவாலிட்டி வந்துருச்சு. அந்த லைட் செட் ஆகி வந்துருச்சு. இது வந்து நீங்கள் பிஃபோர் வந்து பாருங்கள் எவ்வளோ கலர் கம்மியாக இருக்குது அப்படின்றது தெரியும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக பளிச்சுன்னு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி லைட்டிங் கம்மியாக இருந்தது அப்படின்னா ஃபேஸில் இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த டிக் ஆப்ஷனை கொடுத்து மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிளை கிளிக் பண்ணி உங்கள் கேலரியில் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து எடிட் மோர் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் சிரிக்காமல் இருந்திருப்பீங்க ஒரு இமேஜ் எடுக்கும்போது. நான் இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா சிரிக்காமல் இருக்குது. இது வந்து நம்ம சிரிக்கிற மாதிரி சூப்பராக மாற்றிக்கலாம் நம்மளோட இமேஜை. ரீடச் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு இதில் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு இருக்குது பாருங்கள். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு ஷேடு இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்மைல் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து சிரிக்காமல் இருக்கிறதுனால ஸ்மைல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு சூப்பராக எடிட் ஆகி வந்துருச்சு. இது வந்து நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். பார்க்கவே ரியலாக இருக்க மாதிரியே தெரியும் உங்களுக்கு. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண பிக்சர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சிரிக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது அப்படின்றது. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த அப்ளிகேஷனில். டிக் ஆப்ஷனை கொடுத்து உங்களுக்கு தேவைன்னா டவுன்லோட் சிம்பிளை கிளிக் பண்ணி உங்கள் கேலரியில் சேவ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.